உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இனி நீ அழுது கொண்டிரா, அழுது கொண்டிரா, அழுது கொண்டிரா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படிதானே? ஆமாம், சூப்பர். இன்றைக்கும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்லி உங்களை தைரியப்படுத்த கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, மைய பகுதியில், இனி நீ அழுது கொண்டிராய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இனி நீ அழுது கொண்டிராய். இன்னைக்கு அநேகர் நம்ம அழுதுகிட்டு தான் இருக்கிறோம். நேற்று இரவு கூட நீங்கள் அழுதீங்களா? யாருக்கும் தெரியாமல் இரவு தூங்கும் பொழுது தலையணையெல்லாம் நனைத்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. பல பிரச்சனையினால், பல போராட்டத்தினால, பல தேவையினால், பல நெருக்கடியினால் அழுது கொண்டிருந்த தேவ பிள்ளையே, நீங்கள் அழுததை கர்த்தர் பார்த்து இந்த வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். வியாதி நிமித்தமாக அழுது கொண்டிருக்கிறீங்களா? கடன் பாரத்தி நிமித்தமாக அழுது கொண்டிருக்கிறீங்களா? என் பிள்ளை ரட்சிக்கப்படலை நிமித்தமாக அழுது கொண்டிருக்கிறீங்களா? என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்களா? நிம்மதியை இழந்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்த என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் அழுது கொண்டே இருக்கிற பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். சும்மா அழுது கொண்டிராய் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன காரணத்தினால நம்ம அழுகிறோமோ, எந்த காரியத்தினால நம்ம அழுகிறோமோ, அந்த காரியத்தை நிவர்த்தி பண்ணினா மட்டும்தான் நம்முடைய அழுகை மாறும். அப்படிதானே? எது நம்மளை வேதனைப்படுத்தி அழ வச்சிருக்கிறதோ அந்த வேதனைப்படுத்தின காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம அழமாட்டோம். சும்மா அழுதுகிட்டு இருக்கவங்கள அழாதங்க அழாதங்க அழாதங்க, நீ அழமாட்ட அப்படின்னா கூட கொஞ்சம் தான் அழும். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் இனி நீ அழுது கொண்டிராய்? அந்த வசனத்தில் கடைசியில் சொல்லப்படுகிறது, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். நீங்க கேட்ட காரியத்தை, நீங்க கூப்பிட்டு சொன்ன காரியத்தை கர்த்தர் கேட்டு மறு உத்தரவு அருளுகிறபடியினால நீங்க இனிமே அழமாட்டீங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். ஏன்னா நீ சொன்ன காரியம், நீங்க சொன்ன காரியம், நீங்க கேட்ட காரியத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டார். அதனால நீங்க இனிமே அழ வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஆணித்தனமாக ஒரு ஒரு உறுதியோடு கர்த்தர் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். நம்ம எருசலேமிலே குடியிருக்கிற பிள்ளைகளாக, எருசலேமிலே தங்கி தாபரிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் நம்ம கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அதனால இனி நாம அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எருசலேம் என்பது கர்த்தருடைய நகரம். எருசலேம் என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். எருசலேமில் இருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு போனான். அவன் கள்ளர் கையிலே மாட்டிக்கொண்டு குற்றுயிராய் விடப்பட்டான். எருசலேமில் இருந்து எங்க போனான்? எரிகோவுக்கு போனான். எருசலேம் மகாராஜாவின் நகரம், இசைவினைப்பான பட்டணம். நீங்க கர்த்தருடைய எல்லைக்குள்ள வாசமாய் இருந்தால்
கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுப்பார், மறு உத்தரவு அருளி செய்வார். நீங்க இனி அழ வேண்டிய அவசியம் வராது. நீங்க கர்த்தருடைய எல்லைக்குள்ள இல்லாம கர்த்தர் எல்லையை விட்டு தூரமாய் போயிட்டீங்கன்னா பாடு வேதனை நிமித்தமாக நித்தம் அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிராய். நீங்கள் அழுது கொண்டாம இருக்கணும்னா கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்யணும்னா நீங்க எருசலேம்ல வாசம் பண்ணணும். கர்த்தருடைய எல்லைக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற வாழ்வு வாழணும். அப்படி வாழ்ந்தால் இனி நீங்க அழ வேண்டிய அவசியம் வராது. உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவரை விட்டு தூரம் போயிடாதங்கம்மா. ஆண்டவர் உங்களை விட்டு தூரம் போயிடக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை செய்யாதங்க. அவருக்கு பிரியமான வாழ்வு வாழுங்கள். அவருடைய எல்லைக்குள்ள நீங்க வாழலாம். அவரும் நம்ம எல்லைக்குள்ள வாசமாயிருப்பார். நம்ம கேட்கறதற்கெல்லாம் மறு உத்தரவு அருளி செய்து நம்ம அழுகையை மாற்றுவார். இனி அழ வேண்டிய சிச்சுவேஷனுக்குள்ள கர்த்தர் கொண்டு போக மாட்டார். மீண்டும் சொல்லுகிறேன், இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வேத வசனத்தை கொடுத்து பிள்ளைகளை தேற்றி இருக்கிறீங்க. கண்ணீரோடு கவலையோடு கண்ணீரும் கம்பலையுமா இருக்கிற பிள்ளைகள் ஏராளம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கண்ணீரோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்ற, இனி அழாதபடி இருக்க என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு கொடுக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். யார் யார் உம்முடைய எல்லைக்குள்ளே வாசமாய் இருக்கிறார்களோ, நீர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ அர்ப்பணிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் மறு உத்தரவு அருளி செய்து, பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது பிள்ளைகள் கேட்ட காரியத்திற்கு மறு உத்தரவு அருளி செய்து, ஆண்டவரே பிள்ளைகள் அழுகையை நீர் மாற்ற போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆனந்த களிப்பாக ஆண்டவரே நிறைய பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுங்க. துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுங்க. அழுகை எல்லாம் நகைப்பாக மாற பண்ணுங்க. நீங்க செய்ய போறதற்காக நன்றி. கிருபைகள் பெருகட்டும். இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்க போனாலும் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும். கிருபைகள் தாங்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய எல்லைக்குள்ள வாசமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். அதனால இனி நீங்க அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள். God bless you.